நல்ல உதிரி உதிரியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரான டேஸ்ட்ல புலாவ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். எந்த விதமான மசாலாவுமே சேர்க்காம சூப்பரான டேஸ்ட்ல இந்த வீட்ல யூஸ் பண்ற அரிசியை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புலாவுக்கு தேவையான அரிசி ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு வீட்ல யூஸ் பண்ற அரிசியை தான் யூஸ் பண்ண போறேன். இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து இதுல போட்டு ஒரு 2 தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி கரெக்டா 10 நிமிஷம் மட்டும்தான் ஊற வைக்கணும். ஜாஸ்தி எல்லாம் ஊற வைக்க கூடாது. அடுத்ததா புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நல்ல கிளறி விடுற மாதிரி அகலமான கடையா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடிக்கடமான பாத்திரமா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 மராட்டி மூக்கு எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 6 to 7 போல பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலர் மாறும் இல்லையா, அது வரைக்கும் இதை நல்லா சாஃப்டா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த பக்குவத்துல வதங்கி வரும்போது தான் நமக்கு புலாவ் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததா இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறேன். புலாவுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை நான் சேர்த்துக்க போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிக்கொலை இருக்கு பாத்தீங்களா, அதோட தண்டு தான் இது. இந்த தண்டு போட்டு இது செய்யும் போது இதுல உள்ள ஃபிளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 கைப்பிடிக்கும் கொஞ்சமா மல்லி இலைகள் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன சைஸ் அளவுல தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தக்காளி இருந்தாலும் தெரியாத அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கறணும். பாருங்க, சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இந்த புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்தேன் இல்லையா, அதனால ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போறேன். அரிசி அப்படின்றனால சரி பாதியா கரெக்டா சேர்த்துக்கறணும். இதே இது பாஸ்மதி அரிசியா இருந்தது அப்படின்ற பட்சத்துக்கு 1க்கு ஒரு 1.25 கப் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இந்த தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சிருங்க. இதுல இருந்து கொதி எலும்பி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா இதுல இருந்து நல்ல கொதி எலும்பி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம போட்ட அரிசி நல்லா வெந்து அதுல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரட்டும். இப்போ ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்ல ஒரு மணத்தோட புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.